ஏன் சிந்து, நீயும் அவன் கூட போகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா அத்தை, எனக்கும் அவங்க கூட கொடைக்கானலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இல்ல சிந்து, அவன் முதல்ல கிளம்பி போகட்டும். அங்க எப்படி சூழ்நிலை இருக்குன்னு பாத்துட்டு நானே உன்னை அங்க அனுப்பி வைக்கிறேன். அத்தை நிஜமாவா? ஆமாமா, நீ கேட்டு நான் எதை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவங்க நம்ம வாழையையும் கரும்பையும் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வியாபாரத்தை பேசின கையோட அட்வான்ஸே கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. வெளியே தான் வெயிட் பண்றாங்க. என்ன சொல்ற சிக்கி? வியாபாரிகளை கூட்டு வந்திருக்கியா? 3 நாளைக்கு முன்னாடியே பைரவி வேற வியாபாரிகளை கூட்டு வந்து அவங்க கரும்பையும் வாழையும் பார்த்துட்டு விலை பேசிட்டு போயிட்டாங்களே, இவங்களை கூட்டு வந்திருக்கிய? அவங்களாம் சொன்ன நேரத்துக்கு பணம் தர மாட்டாங்க. நான் கூட்டிட்டு வந்திருக்க வியாபாரிங்க கில்லி மாதிரி கரெக்டா பணத்தை கொடுத்துருவாங்க. எப்பவும் ஆறுமுகம் தானே வியாபாரிகளை கூட்டிட்டு வந்து விலை பேசுவான். நீ என்ன புதுசா கூட்டிட்டு வந்திருக்க இப்போ? என்ன மாமா பேசுறீங்க? மச்சானுக்காக நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? ஒருத்தருக்கு விலை பேசின சரக்க இன்னொருத்தருக்கு எப்படிப்பா கொடுக்கறது? 3 நாளைக்கு முன்னாடி பைரவி கூட்டிட்டு வந்த வியாபாரிங்க இதுவரை அட்வான்ஸ் கூட கொடுக்கல.